ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த vlogல நான் என் அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மணாலி ட்ரிப் போயிருந்தோம். அங்கே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் போகிறதுக்கு ட்ரெயின்லையும் ரிட்டர்னுக்கு ஃப்ளைட்லையும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு 8:30க்கெலாம் ட்ரெயின்ன்றனால ஏர்லி மார்னிங்கே எழுந்துச்சி அன்றைக்கி தேவையான ஃபுட்ஸ்க்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ரயில்வே ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு ஆன் டைம். பட் வந்து ட்ரெயின் வந்து டிலேயாக தான் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சே ட்ரெயின் வந்துட்டு ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு எல்லாம் செட் பண்ணி உட்காந்தாச்சு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோமே, அந்த டே ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது, ரொம்ப பயந்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த டே ஃபுல்லாக போரே அடிக்காமல் போயிடுச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போச்சு. சென்னை டு டெல்லி ட்ராவல் பண்ணோன்னா நீங்கள் ட்ரெயினில் 2 டேஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து ஃபஸ்ட் டேக்கு ஃபுல்லாக நாங்கள் சாப்பாடு வந்துட்டு வீட்டிலேருந்தே சப்பாத்தி தயிர் சாதம்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ செகண்ட் டேக்கு நாங்கள் எந்த பிளானும் பண்ணிக்கல. ட்ரெயினில் என்ன வருதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தான் இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் தான் வாங்கியிருந்தோம். பிரெட்டு தனியாக ஆம்லேட் தனியாக தந்திருந்தாங்க. ஒரு மாதிரி ஓகேஷாக தான் இருந்துச்சு. அப்படியே ட்ரெயின்லேயே சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து போபால். போபாலில் தான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஏதாச்சும் ஆன்லைனில் வாங்க முடியுமான்னு பார்க்கலான்னு இருந்தோம். ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. ஓகேன்னு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். ஃபுல்லாக ஜீரா ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இல்லை. வேறு வழி இல்லாமல் அதை ஃப்ரைட் ரைஸாக நினச்சி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்துட்டு டெல்லி ஸ்டேஷனும் ரீச் ஆயாச்சு. டெல்லியிலேருந்து நம்ம மணாலி பஸ் போகணுன்னா காஷ்மீரி கேட் போகணும். ஸோ காஷ்மீரி கேட் போகிறதுக்கு டெல்லி ஸ்டேஷன்லேருந்தே ஒரு கேப் எடுத்து காஷ்மீரி கேட் போய் ரீச் ஆயாச்சு. காஷ்மீரி கேட்டில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. என்னடா இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது, மணாலியில் எவ்வளோ கூட்டம் இருக்க போது, ரொம்ப டிராஃபிக்லேயே ஓடிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். நம்ம பஸ்ஸும் ஒரு 1/2 hour டிலே அப்புறம் வந்துருச்சு. அப்படியே பஸ்ஸில் செட்டில்ட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்லாம் நம்ம மணாலி ரீச் ஆயாச்சு. உள்ளே மணாலி போக போக அங்கே இருக்க மவுண்டைன்ஸ்லலாம் ஸ்னோ இருக்கிறத பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. மணாலிக்குள்ளே போக போக ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து மணாலி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே இறங்குனதும் வந்துட்டு நிறையா பேர் வந்து க்ளவுஸு ஸ்கார்ஃப் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்காமல் வந்துட்டோமே, ரொம்ப குளிர போதேன்னு பயப்படலாம் தேவையில்ல. அவங்க வந்து ஒரு 100 ருப்பீஸோ 200 ருப்பீஸோ தான் சொல்லுவாங்க. அதுவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ரொம்ப குளிர் தாங்குற மாதிரியாகவே இருந்துச்சு. போக 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 அந்த ஹில்ஸ்லலாம் வீடை பார்க்குறதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு பேக்கேஜ் போட்டு போயிருந்தனால மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்களை வந்து ஹோட்டல்லே வந்துட்டு ட்ராப் பண்ணுறக்காக கேப் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். ஸோ இங்கே ஹோட்டலுக்கு வந்தது ஹோட்டலோட வியூ, ஹோட்டலோட வராண்டாலாம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி அங்கேயே பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். ஆக்சுவல் ஹோட்டல் செக்இன் டைமே வந்து 12 PM தான். நாங்கள் வந்து ஏர்லியராகவே ரீச் ஆகிட்டனால ஏர்லி செக்இன் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க ஒரு 1/2 hourல ரெடி பண்ணி தந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூமும் ரெடி ஆகிடுச்சு. எங்களோட ரூம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக வுட் இல்லை, நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு எல்லாமே. விண்டோவும் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதில் பெரிய வியூ எதுவும் இல்லை. பட் வந்து அழகாக இருந்துச்சு ரூமே. ஹோட்டல் வந்து பேக்கேஜில் போயிருந்தோம்ல, ஸோ அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம செக்இன் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் வந்துட்டு ரூமில் ஹீட்டர் வேணும்னா அது வந்து ஆட் ஆன் தான். நம்ம வேணும்னா அங்கே வந்து செக்இன் பண்ணும்போதே சொல்லி வாங்கிக்கலாம். டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து எங்களோட ஐட்னரிஸ்லாம் பார்க்குறக்காக கிளம்பிட்டோம். பேக்கேஜில் வந்துட்டு நம்மளுக்கு ஐட்னரிஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ அதை நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி கஸ்டமைஸ் பண்ணது வந்து நாங்கள் ஜாக்னி ஃபால்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க கொடுத்த பேக்கேஜில் பெருசாக எதுவும் இல்லை. அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஜாக்னி ஃபால்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக போகணுன்னால நாங்கள் அங்கே போகணுன்னு சொல்லிட்டோம். எங்களோட டிரைவர் வந்து மெயினில் இறக்கி விட்டாங்க. ஸோ உள்ளே வந்து ஜாக்னி ஃபால்ஸ்க்கு நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சும்மா நடந்து போகிற மாதிரி தானே இருக்குன்னு கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போனால் அது வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹில்ஸே ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு. அந்த ஸ்லோப்பில் ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஜாக்னி ஃபால்ஸ் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஹில்ஸில் மேலே போகும்போது வந்துட்டு இடையில நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபுட்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுட்ஸ்னால் பெருசாக எதுவும் இல்லை, மேகி அண்ட் மோமோஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹில்ஸ்லேயே ஹாஃப்வே வந்த அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இதை பார்த்துட்டே கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மேலே அந்த 96 மூவியில் வர மாதிரி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணி வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மேலே போனதுக்கப்புறம் அதோட வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் சீரியஸ்லி ஏறவே முடியலை. பெரிய ஃபால்ஸ் வந்த அப்புறம் மேலே ஒரு பாட்டி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் போடணும்னு ஆசை. ஸோ அங்கே நான் இதை போட்டுக்கிட்டேன். ஃபால்ஸை பார்த்தது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததெல்லாம் மைண்ட்லே இல்லை. செம்ம அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு.
ஃபுல்லாக வியூலாம் அழகா இருந்துச்சு. ஃபால்ஸ் உள்ளலாம் அந்த சைடில் உள்ள எம்ப்டியாக இருந்துச்சு. அந்த உள்ளலாம் போயிட்டு அந்த சைட்லேருந்து ஃபால்ஸ் எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துட்டு ஃபால்ஸை பார்த்துட்டே இருந்தேன். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்குறதுக்கே வந்துட்டு 4 to 5 ஹார்ஸ் ஆயிடுச்சு. எங்களோட டிரைவர் வந்து 7 வரைக்கும் தான் வருவேன் எங்கேனாலும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் அன்னைக்கான ஐட்னரிஸ் வந்து மோஸ்ட்லி இல்லை சுத்தமாக பார்க்கவே முடியல. லாஸ்ட்டில் மால் ரோட் மட்டும் டிரைவர் ட்ராப் பண்ணிவிட்டு இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் வரணும், அப்போ தான் நான் உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணுவேன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு மால் ரோடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சீக்கிரமே ரூமுக்கும் வந்துட்டோம். அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே ஹோட்டல்லே டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜில் வந்துட்டு 2 டின்னர் 2 பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹோட்டல் மெனுவில் ரைஸ் அண்ட் சிக்கன் கறி பார்த்தோன்னே தான் அவ்வான்னு இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பர் சவுத் இண்டியன் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அப்படியே ஹோட்டல் வெளியிலே கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து சீக்கிரமே ரூம் போயிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do like, share and subscribe to my YouTube channel, and thanks for watching. Bye bye.